சுவாமி விவேகானந்தர் யாருடைய குருன்னு யாருடைய சீடர்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய இப்போ சுவாமி விவேகானந்தருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதாமர். ஸோ இதெல்லாம் நம்ம கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும். இந்த குரு பக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இன்ஸ்டண்டா உனக்கு வந்து வரணும். அது வந்துருச்சுன்னா படிப்பு ஈஸியா வந்துடும். இப்ப சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க, சாக்ரட்டிஸுடைய மாணவன் யாருன்னா பிளாட்டோ, பிளாட்டோனுடைய மாணவன் யாரு அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் யாரு அலெக்சாண்டர் த கிரேட், இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க. அப்ப அந்த அலெக்சாண்டர் த கிரேட் வந்து ஒரு குடையின் கீழ் உலகத்தையே கொண்டு வந்தார். அவர் ஆட்சி கீழே தான் வேர்ல்டே இருந்துச்சு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, உன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு வேணா என்னுடைய தாய் தந்தையர் காரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகை எனக்கு கீழே கொண்டு வர காரணம் எனது ஆசிரியர் அரிஸ்டாட்டில். நல்லா கை தட்டலாமே. கைகள் தட்டும்போது உங்களுடைய மைண்ட் பிரெயின் வரைக்கும் போகும். 5 fingers நல்லா ஆக்டிவேட் ஆகும். செஞ்சு பாரு, இப்போ ப்ராக்டிக்கல். ஓகேவா? எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறியோ ஜஸ்ட் கிளாப். தேங்க்யூ தேங்க்யூ. நீ பிளேயர்ஸ்லாம் பார்த்துருப்ப, கிரிக்கெட் நல்லா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா தோனி ஆகட்டும் கோலி ஆகட்டும் டீமை என்கரேஜ் பண்ண என்ன செய்வாங்க? கமான் கமான் சொல்லி கிளாப் பண்ணுறாங்களா? அவங்களும் என்ன செய்வாங்க? மோட்டிவேட் ஆகிக்குவாங்க, மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இவ்வளவு பெருமை யாருக்குன்னா குரு. ஸோ குரு பக்தி கண்டிப்பாக வேணும். கபிதாஸ்னு ஒருத்தவர் அழகா ஒரு தோகையில சொல்லியிருப்பார், குரு கோவிந்த தோவு கடே காக்கேலாகும் பாய் பலிகாரி குரு ஆப்புனே கோவிந்தியோ பத்தாய். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், இது சமஸ்கிருதம். ஓகேவா? குருவும் கோவிந்தரும், கோவிந்தர்னா யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், கடவுளும் முன்னாடி தோணுனா வணக்கம் செலுத்தணும்ல. யாருக்கு நீ ஃபர்ஸ்ட் வணக்கம் செலுத்துவ? காடா குருவான்னு சொல்லி கபிதாஸ் கொஸ்டின் வைக்கிறாரு. நீங்க எல்லாம் காட்னு சொல்லுவீங்க மெஜாரிட்டி, பட் அது பதில் இல்லைன்னு இந்த ஸ்மார்ட் ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சு குருன்னு சொல்றீங்க. மனசார சொல்றீங்களா? மனசார சொல்றீங்க. குட். இந்த சைடு நல்லா ஆன்சர் பண்றாங்க. கேர்ள்ஸ் நீங்களும் கமான் இன்டராக்ட் பண்ணணும். குருவை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இவர் தான் கோவிந்தர், இவர் கிருஷ்ணர், இவர் சிவன், இவருக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு உனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதே யாரா? குரு. அதனாலதான் மாதா பிதா குருக்கு அப்புறம் தான் தெய்வம் வச்சாங்க. ஸோ என்னைக்கு நீ குரு பக்தி அதிகமாக இருக்கிறீன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ வாழ்க்கையில கண்டிப்பா பிரகாசமான இடத்துல வருது. ஓகேவா? அடுத்த முக்கியமான பாயிண்ட், இஃப் யூ பர்ன் லைக், அதாவது இஃப் யூ ஷன் சைன், சன்னோ சைனோ ஒண்ணுதான். இஃப் யூ சைன் லைக் அ சன், சன் எப்படி இருக்கு? ஜெகஜோதியா பிரகாசமா இருக்கா? அது என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் எரியுது. ஸோ இஃப் யூ சைன் லைக் அ சன் யூ சுட் burn like a sun. ஸோ வேர்வை வருது அப்படின்லாம் யோசிக்க கூடாது. வேர்வை சிந்தி முயற்சி செஞ்சு ஹார்ட் ஒர்க்கும் போடணும். அதோட கூடவே என்ன இருக்கணும்?